பட்டலுக்கு 10 ரூபாய், பட்டலுக்கு 10 ரூபாய். திமுக ஆட்சியில் தான் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா ஆட்சியிலும் இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரு சைடு டாஸ்மார்க்கை மூடுறாங்க, இன்னொரு சைடு டாஸ்மார்க்கை திறக்கிறாங்க. எப்போதான்ப்பா இந்த பிரச்சனை முடியும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில், கோவில் பக்கத்தில் 500 மீட்டருக்குள்ளே இருக்க டாஸ்மார்க்கெல்லாம் எடுக்கணுன்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அதுபடி எல்லாத்தையும் தூக்குனதானே நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது நடக்கல. அதையும் தாண்டி சில இடத்துலலாம் அதை தூக்கவே இல்லையா. அதுதான் இப்போ சமூக வலைத்தளத்துல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. முக்கியமா டி நகர்ல இருக்க ஒரு டாஸ்மார்க்கை தூக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வீடியோ பதிவாக போட்டுட்டு இருக்காங்க. அதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மார்க் பக்கத்துல 2 பில்டிங்க்கு பக்கத்துலயே ஒரு ஸ்கூல் இருக்கான். அதுதான் இப்போ சமூக வலைத்தளத்துல பேசும் பொருளாவே இருக்கு. ஸ்கூல் பக்கத்துலயே டாஸ்மார்க் இருக்கு. இதை மூடாம நீங்க எவ்வளோ டாஸ்மார்க்கை மூடிட்டா நீங்க பேர் வாங்கிடுவீங்களா? ஏன் இதுலயும் நீங்க ஊழல் பண்றீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு காசு அதிகமா வருதோ அந்த டாஸ்மார்க்கை எடுக்காம, உங்களுக்கு எந்த இடத்துல காசுலாம் அதிகமா வரலையோ அதை மட்டும் எடுத்துட்டு நீங்க பேர் வாங்கிட்டு போலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, பொதுமக்கள்ல பாதி பேர் விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. ஒரு சைடு இதெல்லாம் இருக்க, இன்னொரு சைடு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க்ல எம்ஆர்பி ரேட்டுக்கு மேல யாராவது காசு வாங்கினாங்கன்னா அவங்கள வேலையை விட்டே தூக்கணும், இல்லைன்னா அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னா மாவட்ட ஆட்சியர் மேல கூட நடவடிக்கை எடுக்கலாமா. அப்படிதான் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காங்க. இது வரைக்கும் சொன்னது கூட ஓகே. இது வரைக்கும் தமிழகத்திலேயே நடக்காத சில விஷயங்கள்லாம் நடக்குதான். சென்னை டோல்கேட்ல சில லாரிகள்லாம் வந்திருக்கு. அந்த லாரிகள்லாம் மொத்தமா நிறுத்தி அவங்க மேல ஃபுல்லா ஃபைன் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு லாரிக்கு 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. போலீஸ் கிட்டேயே அவங்க எதுக்காக நீங்க இந்த மாதிரி ஃபைன் போட்டிருக்கீங்க, இத்தனை வருஷமா நாங்க இதே ரூட்ல தானே போயிட்டு வந்துட்டு இருக்கோம், யாரும் எங்க மேல ஃபைன்லாம் போடலையே, இப்பயே நீங்க ஃபைன் போட்டிருக்கீங்க அது மாதிரி அவங்க கேட்கும் போது அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு நீங்க சிஎம் விஜய் தான் போய் கேட்கணும், எங்க கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்களாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு வீடியோ பதிவு எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 வருஷமா இந்த பிரச்சனைலாம் நடக்கல, இப்போதான் இந்த பிரச்சனை நடக்குது, கஜானா காலியா இருக்குன்ட்டு ஃபில் பண்றதுக்காக எங்க கிட்ட இருந்து காசை வாங்கி அதுக்குள்ள போடுறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த வீடியோ பதிவை போய் பாருங்க. போலீஸ் பிடிச்சி 20 வருஷமா அந்த ரோட்ல போறோம் வரோம், இது வரைக்கும் யாரும் பிடிச்சி கேஸ் போட்டதில்லை. போலீஸை கேட்டா கவர்மெண்ட்ல என்ன பிடிச்சி கட்ட சொல்றாங்க, போடு நாளைக்கு 50 பில்லு போடு, 100 பில்லு போடுறேன் ராவடி கட்டுறானுவன், ஸ்பாட் பையன் போடுங்கிறாங்க. இப்ப பில்ல போட்டுட்டு ஸ்பாட் பையனை கொடுத்தாதான் வண்டி எடுக்கணும்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க வண்டிய டோல்கேட்ல சென்னையில. பாரு எல்லா வண்டியும் பில்ல போட்டு கையில கொடுத்துட்டாங்க, லைசன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. விஜய் வந்தாலும்னா ஊழல் இல்லாத ஆட்சி நடக்கும்னு சொன்னாங்க. விஜய் வந்துதான் போட சொன்னாருன்னு சொல்றாங்க போலீஸ். கவர்மெண்ட்ல பணம் இல்ல, ஒரு நாளைக்கு 50 கேஸ் போடு, 100 கேஸ் போடுன்னு பிடிக்க சொல்றாராம். ஒரு செகண்ட்ல வண்டிக்கு 1500 1500 போட்டு காசை வாங்கிட்டாங்க. இன்னும் காசு கொடுக்கல, ஸ்பாட்லயே பயன் கொடுத்தாதான் வண்டி எடுக்கணும்ட்டாங்க. ஆட்சி மாறினா மாற்றம் நடக்குனாங்க. எந்த மாற்றமும் இல்ல, ஊழல் அதிகமா தான் இருக்குது. ரோட்ல போற வண்டி அத்தனை வண்டியும் பிடிச்சிக்கிட்டு 100 கூடு, 500 கூடு, 1000 கூடுன்னு என்ன வேலை இது? என்னதான் தாவேகா சைட்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அப்படி என்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா பிரஸ் மீட்ல சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இனிமேட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க போனீங்கன்னா அங்க ரெக்கார்ட் பண்ணி தான் கொடுக்கணும், அதுவும் அதுக்காக ஒரு நிர்வாகியே நாங்க போட போறோம், ஐடி விங் சைட்ல இருந்து ஒருத்தரை அதுக்குன்னு நியமனம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, தப்பான கேஸ் கொடுக்குறாங்க. அவங்க பண்ணவே இல்லைனாலும் இந்த தப்புலாம் அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு போய் சொல்றது. அதுக்கப்புறம் நாங்க இந்த மாதிரி கேஸே கொடுக்கலையே அப்படிலாம் வர பேசுறாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு சிசிடிவி கேமராவை அங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே போதும், அதுல வாய்ஸ் இருக்கிற மாதிரி. அப்போ ஏதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா, இல்ல கேஸ்ல ஏதாவது பிரச்சனை வரா மாதிரி தெரிஞ்சா அதை வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்.
இதுக்காக ஒரு ஆளை நியமனம் பண்ணணும் அப்படின்றதுனா தேவையில்லாத விஷயம். ஆல்ரெடி கஜானாவில் சுத்தமாக காசு இல்லை, இதில் புதுசாக வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயெல்லாம் ஆட் பண்ணால் அவங்களுக்கும் சேலரி தரணும், அதுவே கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸாக தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள்லேருந்து பல பேரும் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி நம்பர் மாதிரி. இப்போது போலீஸ் ஸ்டேஷன்லலாம் 100 நம்பர் இருக்கும்ல, அந்த மாதிரி இபி ஆஃபீஸ், அந்த மாதிரி வாட்டர் சப்ளை, இந்த மாதிரி ஆஃபீஸுக்கெலாம் தனித்தனியாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே பேசிக்கலாம். இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 100 பேரை போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு ஆதவர்ஜனா. யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஐடி விங்ல இருந்து ஒரு ஐடி விங்க சப்போர்ட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும். சோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பொதுமக்களும் கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் அந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டா நாளைக்கு இரு தரப்பு பக்கத்திலும் எந்த பிரச்சனை இருக்காது. சோ ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே சிசிடிவி கேமரா இப்பையில இருந்தே 24 மணி நேரம் இயங்கணும் சொல்லியிருக்கோம். என்னதான் தாவேகா ஆட்சியில சில கெட்டதுகள் நடந்தாலும் சில டைம் நல்லதும் நடக்குது. இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா அமருமா இல்ல போக போக ஊழல் ஆட்சியா மாறுமா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.